இவ்ளோ கேட்டும் கூட உனக்கு வெக்கமா இல்ல? இங்க நிக்காத. ஆதி, பார்வதிய ரூமுக்கு கூட்டிட்டு போ. ரெஸ்ட் எடுக்கவை. சரிம்மா. நானே போய்க்கிறேன் ஐஸ்வர்யம்மா. வா, பார்த்து வா. பாத்து. காலை உயரமா வச்சுக்கிறியா இல்ல தொங்க போட்டுக்கிறியா பார்வதி? எது வசதியா இருக்கும்? இப்படியே உட்காந்துக்கிறேன் மாமா. வலி அதிகமாகும் போது வேணா உயரமா வச்சுக்கிறேன். சரி. இல்ல தூக்கம் வந்துச்சுன்னா படுத்துக்கோ பார்வதி. பரவாயில்ல மாமா, நான் உட்காந்துட்டே இருக்கேன். பார்வதி, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஹலோ கஜேந்திரன், சொல்லுங்க சார். பார்வதிக்கு எப்படி காலில் அடிபட்டுச்சு, என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. பார்வதி மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. யாருக்கு என்ன ஆச்சுன்னு நான் பதறி போய் கேட்டப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நான் சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் பார்த்தேன். அப்போ பார்வதி மேடத்துக்கு காலில் கட்டு போட்டுட்டு இருந்தது. எப்படி அடிபட்டதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். யாருக்காகவும் எதுக்காகவும் என்கிட்ட நீங்க எதையும் மறைக்கல கஜேந்திரன். நடந்தது இதான் சார், வேற எதுவும் எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க சார். பார்வதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஓகே, வச்சிடுறேன். ஓகே சார். ஓகே. என்ன அகிலாண்டேஸ்வரி, ஒரே டென்ஷனா இருக்கு போல இருக்கு. நானே ஆதி வீட்டை விட்டு போறான்ற டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன வெறுப்பேத்தாத. போயிடு. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. இல்ல, நான் கேக்குறேன், யாராவது கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்காக அலைவாங்களா? ஏய், என் மகன் வீட்டை விட்டு போறான், அவனை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியலன்னு நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ பழமொழி சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஏய், தாய் பாசனா என்னன்னு தெரியுமா உனக்கு?
ஆனா இந்த பழமொழி உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அகிலா. அதனாலதான் சொன்னேன். ம், ம், முறைக்காதம்மா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ வீட்டை விட்டு போக வேண்டான்னு சொல்லியும் ஆதி உன் பேச்ச கேட்காம வீட்டை விட்டு போறானா? இல்லல்ல. சரி, நீ இருன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? அதனாலதான் சொன்னேன். கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் கலஞ்சுகிட்டு இருக்கேன்னு. இத பாரு அகிலா, ஆதிய பிரிஞ்சு உன்னால இருக்க முடியாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நீ உன் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து ஆதி கிட்ட, இது பாரு ஆதி, இது உன் வீடு, நீ வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல, ஆதி நிச்சயம் உன் பேச்ச கேட்பான், உன்னை விட்டு போகவே மாட்டான். நான் ஏன் அவன்கிட்ட அப்படி போய் சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேன். ம்? ஆனா ஒரு விஷயத்தை நீ கரெக்டா தான் சொல்லிருக்க. இது அவன் வீடுதான். இந்த வீட்ல அவனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? ஆனா அந்த உரிமைய அவன் கையில எடுக்கணும். நான் என்ன சொல்றதா அவன் என்ன தெரிஞ்சுக்கிறது? சரி சரி, கூல் டவுன். ஆப்பிள் சாப்பிடுறியா? ம், வேணாமா? சரி சரி. இத பாரு அகிலா, ஆதி விஷயத்துல நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆதியோட அம்மாவா அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் பெருசா, இல்ல ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட பிடிவாதம் பெருசான்னு நீ தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். வரட்டுமா? பாய். இந்த அம்மா மேல ஆதிக்கு பாசம் இருந்தா அவன் என்ன தேடி வந்து, இனி நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு உரிமையோட சொல்லட்டும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என் ஆதி வருவான். இப்ப நம்ம 2 பேரும் மட்டும்தான் தனியா இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லு பார்வதி. அதான் சொன்னல மாமா, ட்ரைனேஜ்ல காலை விட்டுட்டேன்னு. அது அம்மாக்காக நீ சொன்ன பதில்னு எனக்கு நல்லா தெரியும். ட்ரைனேஜ்ல காலை விடுற அளவுக்கு நீ கவனக்குறைவா இருக்கிற பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் பார்வதி. உண்மையா சொல்லு, காலில் எப்படி அடிபட்டுச்சு? அது என்கிட்ட கூட உண்மையா சொல்ல மாட்டேல்ல? உனக்கு காலில் அடிபட்டது என் மனசுல அடிபட்ட மாதிரி வலிக்குது பார்வதி. ஆனா நீ என்கிட்ட என்ன நடந்ததுன்னு உண்மையா சொல்ல மாட்டேல்ல? நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டோமே, அதெல்லாம் மறந்துட்டியா நீ? நான் எதையும் மறைக்கல மாமா, நான் உண்மையை சொல்லிடுறேன். கால்ல எனக்கு தானா ஒண்ணு அடிபடல, நான் தான் வேணும்னே அடிப்படை வச்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படி பண்ண பார்வதி? உங்களை இங்க இருக்க வைக்க எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு மாமா, அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்ட அதை சொல்லு முதல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க, நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். நீ உன்னை இப்படி வருத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு நான் இங்க இருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல பார்வதி. சரி, உடனே கிளம்பி போலாம் வா. ஐயோ மாமா,
நீங்க இங்க இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவும் செஞ்சேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கு நல்லா புரியுது பார்வதி. ஆனால் இன்னைக்கு இங்கே நடந்தது எதுவுமே சரியில்லை. நம்ம திரும்பி போயிடலாம். எல்லாம் சரியானதும் நம்ம நிச்சயமாக வருவோம். ஆனால் இப்போ போயிடலாமே. நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா, நான் ஆதி மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி ஆதியும் என் மேல பாசம் வச்சிருக்கான். கண்டிப்பா ஆதி என்னை தேடி வந்து நான் வீட்டை விட்டு போகலமான்னு சொல்லுவான். ஆதி என்ன தேடி வந்துட்டான். இப்ப என்கிட்ட வந்து நான் உங்களை விட்டு போக மாட்டேமான்னு சொல்ல போறான். வா ஆதி, உள்ள வா ஆதி. என்ன அங்கேயே நிக்கிற? என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு தயங்கி நிக்கிறேன்னு நினைக்கிற ஆதி. ஆமாம்மா. அம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? நீ சொல்ல வந்ததை தயங்காம சொல்லு. என்ன ஆதி, உன்னை ஒரு நாள் கூட இந்த மாதிரி தயங்கி பார்த்ததே இல்ல. சொல்ல வந்ததை தைரியமா சொல்லு. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சரிம்மா. அது வந்துமா, ம், நான் சொல்லு ஆதி. ம், கிளம்புறேம்மா. கிளம்புறியா? ஆமாம்மா. உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தாம்மா வந்தேன். நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல ஆதி. நான் உனக்கு எல்லாம் கத்து கொடுத்திருக்கேன். ஆனா நீ அம்மா கிட்டயே பிடிவாதமா இருக்கல்ல. இதுவும் நீங்க கத்து கொடுத்தது தானம்மா. ஆமாம்மா. ஒரு பொண்ணை மதிக்கணும்னு நீங்க தான் கத்து கொடுத்துருக்கீங்க. அதுவும் என்ன நம்பி வந்த பொண்ணை நான் மதிக்கலன்னா அப்புறம் உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு உங்களை குறை சொல்லிடுவாங்கம்மா. அம்மா, நான் உங்க பக்கத்துல இருந்தாலும் உங்களை விட்டு தள்ளி இருந்தாலும் எப்பவுமே நான் உங்க மகன்தாம்மா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா? நான் உங்களை விட்டு பிரியக்கூடாது,
உங்க பக்கத்திலே இருக்கணும்னு பார்வதி வாண்டடா அவ கால் உடைச்சிட்டு கட்டு போட்டு வந்திருக்காமா. நமக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க பார்வதிய என்ன சொல்றதுனே தெரியலம்மா. என் மேல எனக்கே வருத்தமா இருக்குமா. அதனால பார்வதி நான் கூட்டு போறேம்மா. நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பா வரேம்மா. இப்போ கிளம்புறேம்மா.